கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக உபாகமம் புத்தகம் 30வது அதிகாரம் வசனம் 20 வாசிக்கிறேன், நன்றாய் கவனிங்கள். கர்த்தரின் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாய் கர்த்தர் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் என்றான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஒரு ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, என்னாலே உன் நாட்கள் பெருகும், என்னாலே உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும். இன்னைக்கு மனிதனுடைய காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. அவனுடைய ஆயுசு, அவனுடைய வாழ்வு கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. முற்பிதாக்கள் வாழ்ந்த காலத்திலே 900 வருஷம் 800 வருஷம் என்று வாழ்ந்தார்கள். இப்பொழுதோ 50 60 என்று போய்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவமே நமக்கு மரணத்தை உண்டாக்கிவிட்டது. இந்த உலகிலே ஆதாம் ஏவலை ஆண்டவர் படைக்கும் பொழுது தமது சாயலாக படைத்தார். மரணம் என்ற நீதி உண்டாக்கப்படவில்லை. தம்மை போல என்னைக்கும் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் படைத்தார். பாவம் குறுக்கிட்டது, மரணம் சந்தித்தது. பிரியமானவர்களே, மரணத்தை மனிதன் சந்தித்தான். ஆனால் அந்த மரணத்தை நீக்க இயேசு தம் உயிரையே கொடுத்தார். அன்பான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய விருப்பம், அவருடைய வாஞ்சை, நம்முடைய பிள்ளைகள் நீடித்து ஆயுசு வாழ வேண்டும், என்னைக்கும் அழியாதபடி அந்த பர்வத்து நித்திய காலமே வாழ வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம், ஒரு வாஞ்சை, ஏக்கம். நீடித்த நாள் வாழ்வதற்கு தேவன் நமக்கு வேதாந்தத்தில் வழியை காண்பித்திருக்கிறார். 2 வழி. கர்த்தருக்கு பயப்படுதல் தீர்க்க ஆயுசு என்று சொல்கிறது. ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவன் நீடித்த நாள் வாழ்கிறான். காரணம் என்ன? பயம் என்றால் என்ன அர்த்தம்? தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம். ஒரு மனிதன் கர்த்தர் பயந்து வாழும் பொழுது, அவன் தீமை விட்டு விலகும் பொழுது பாவம் அவனை ஆட்கொள்ளாது. நீடித்த ஆயுசு வாழ்வான். 2வது, யாத்திராமம் என்ற புத்தகத்திலே 12ஆம் வசனம் சொல்கிறது, நீ உன் தேசத்திலே நீடித்த நாள் வாழ்வதற்கு உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாய் என்று சொல்கிறது. நீங்கள் நீடித்த நாள் வாழ வேண்டும் என்றால் உன் பெற்றோரை கனம் பண்ணுங்கள், பெற்றோரை கவனிங்கள். அநேக மனிதர்கள் பெற்றோர்களை கவனிக்க முடியாதபடி, தங்களை தூக்கி எடுத்து பெற்றெடுத்து சுமந்த அந்த பெற்றோரை கவனிக்க முடியாதபடி அநாத இல்லத்திலே, முதியோர் இல்லத்திலே கொண்டு சேர்க்கிறார்களே. பெரியமானவர்களே, ஏன் முதியோர் இல்லம் உண்டாக்கப்பட்டது? மனிதன் பெற்றோரை கவனிப்பது கிடையாது. நீடித்து ஆயுசு வாழ வேண்டும் என்றால் உன் பெற்றோரை கனம் பண்ணு. பெரியமானவர்களே, கர்த்தரே நமக்கு ஜீவன், அவரே நமக்கு தீர்க்க ஆயுசுமானவர். எனவே ஆண்டு பயந்து வாழ்வோம். கர்த்தர் நீடித்து ஆயுசை கொடுப்பார். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசிரியர் ஆண்டவரே, நீரே எங்கள் ஜீவன் ஆண்டவரே, நீரே எங்கள் உயிர், எங்கள் உயிர் உம்முடையது ஆண்டவரே, நீரே எங்களுக்கு தீர்க்க ஆயுசுமானவர் ஆண்டவரே. நாம் உமக்கு பயந்து வாழ வேண்டும், பொல்லாப்பை விட்டு விலகி தீமைட்டு விலகி வாழ வேண்டும் சாமி. இந்த செய்தி கேட்ட பிள்ளைகள் விதமாக
நல்வாழ்வு வாழ்ந்து தீர்க்க ஆயுசோடு வாழ கிருபை தாரும். இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.